மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளை தவிர தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி உரையாற்றினார். அப்போது சிஏஏ, முத்தலாக், பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று கூறிய அவர், கிறிஸ்தவ ஆலயங்கள் மீது தாக்குதல் நடத்துவது சமீப காலமாக அதிகரித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்திய இரும்பு காலம் தமிழ்நாட்டில்தான் தொடங்கியது என்ற கண்டுபிடிப்பு குறித்து மத்திய அரசு ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்றார். This is the oldest finding in India till today. Where the MP comes from? The union government till today has not even commented about this finding. பாஜகவிற்கு தமிழ் என்பது காசியில் தொடங்கி குஜராத்தில் முடிகிறது என்றும், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் வாழும் மொழி என்றும் கனிமொழி கூறினார். And I think that only mention of Tamil Nadu or anything Tamil in the budget was Tirukkural. Nothing apart from that. ஆளுநர் தொடர்பான கருத்துக்களை முன்வைக்க மக்களவையில் கனிமொழி எம்பிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கனிமொழியின் பேச்சை எதிர்த்து பாஜக எம்பிக்கள் முழக்கமிட்ட நிலையில் அவர் பேசியதில் ஒரு பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. உதான் திட்டத்தின் கீழ் நெய்வேலி மற்றும் வேலூரில் விரைவில் விமான சேவை தொடங்கப்படும் என, சிவில் விமான நிலையங்கள் எவை, எப்போது அவை பயன்பாட்டிற்கு வரும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர், தமிழ்நாட்டில் விமான நிலையங்கள் அமைக்க சேலம், வேலூர், நெய்வேலி, தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 5 இடங்களில் தேர்வு செய்யப்பட்டதாக கூறினார். இதில் சேலத்திலிருந்து விமான சேவை ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும், நெய்வேலி, வேலூர் விமான நிலைய பணிகள் நிறைவடைந்து உரிமங்களை பெறும் பணிகள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 ஊர்களிலும் விரைவில் விமான சேவை தொடங்கப்பட இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை கையகப்படுத்தும் பணியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருப்பதாகவும், தஞ்சாவூரில் விமான நிலைய அணுகு சாலைக்கான இடம் விமான நிலைய ஆணையத்தின் வசம் வந்ததும் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளார். வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் வரும் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பான அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி கூடியது. இந்த கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பதால் ஆளுநர் வெளியேறினார். தொடர்ந்து ஜனவரி 11ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற்று பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை உயிருடன் தீ வைத்து எரிக்க சதி நடந்ததாக பெண் ஏடிஜிபி புகார் அளித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தில் ஏடிஜிபி அறையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் ஏசி மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தீ விபத்து சம்பவத்தை சுட்டிக்காட்டி தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக், டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு புகார் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தன்று தேர்வாணைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு தீ விபத்து குறித்து தகவல் அளித்ததாகவும், தனது அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது தனது இருக்கை முழுவதுமாக எரிந்து கிடந்ததாகவும் புகாரில் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உதவி ஆய்வாளர் தேர்வில் இடஒதுக்கீடு வழங்கியதில் முரண்பாடு இருப்பதாக தான் புகார் தெரிவித்த நிலையில் இந்த தீ விபத்து நடந்ததாகவும் ஏடிஜிபி கல்பனா நாயக் சந்தேகம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் குறித்து சென்னை போலீசார் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வருகிறார். ஏடிஜிபி கல்பனா நாயக் தன்னை தீ வைத்துக் கொள்ள முயற்சி நடந்ததாக குற்றஞ்சாட்டிய நிலையில் அவர் அறையில் ஏற்பட்ட தீ விபத்து திட்டமிட்டு நடந்த சதியில்லை என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை உயிரோடு எரிக்க சதி நடந்ததாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்ததாக தகவல் வெளியானது. இதுகுறித்து மறுப்பு தெரிவித்துள்ள டிஜிபி அலுவலகம் கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தனது அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி கல்பனா புகார் தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தன்னை கொல்வதற்கான திட்டமிட்ட சதிவேலையாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் புகாரில் கல்பனா கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் பெற்றவுடனே சென்னை பெருநகர காவல்துறை ஆணையருக்கு அனுப்பி முழுமையான விசாரணை நடத்த கோரப்பட்டதாக டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதே நாளில் எழும்பூர் F2 காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பின்னர் வழக்கு சென்னை நகர மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டதாகவும் விளக்கம் தரப்பட்டுள்ளது. 31 சாட்சியங்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு தடயவியல், தீயணைப்பு மற்றும் மின்சாரத்துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மின்கசிவு காரணமாகத்தான் தீ விபத்து ஏற்பட்டது என்பதும் கல்பனா நாயக்கின் உயிருக்கு திட்டமிட்டு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டதாக டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடு நடந்ததை கண்டுபிடித்ததால் தன்னை கொல்ல முயற்சி நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் கூறிய நிலையில் அதற்கு அந்த ஆணையம் விளக்கம் தந்துள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைகளுக்கான 780 காவல் துணை ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அலுவலர் பதவிகளுக்கான தேர்வு 2023ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி நடத்தப்பட்டதாகவும் முடிவுகள் கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்பட்டியலில் சமுதாயம் அடிப்படையிலான இடஒதுக்கீட்டில் தவறுகள் நடந்திருப்பதாக 5 தேர்வர்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுக்களை தாக்கல் செய்ததாகவும் கூறியுள்ளது. சில தவறுகள் நடந்ததை ஒப்புக்கொண்டு உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி திருத்தப்பட்ட இறுதிப்பட்டியல் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தப்பட்ட இறுதிப்பட்டியலை தயாரிக்கும் போது ஏடிஜிபி கல்பனா தந்த பரிந்துரைகளும் கருத்தில் கொள்ளப்பட்டதாக தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் அவரது குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.